வாழைக்காய், அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, இதெல்லாம் கூட நல்லது தான் நம்ம டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. வாழைக்காய் முன்ன காலத்தில் நாங்கள் டயட்டீஷியன்ஸே சொல்லியிருக்கோம், அந்த அளவு நீங்கள் எடுக்காதீங்க. பட் இந்த வாழைக்காவை நம்ம எண்ணெய் குறைவாக யூஸ் பண்ணி நம்ம அதை செஞ்சோன்னா அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருந்து சிறிய அளவு எடுத்தால் ப்ராப்ளம் இல்லை. நம்ம எது சொல்கிறோமோ எல்லாமே ஒரு கப்புக்கு மேலே கிடையாது. வாழைக்காயெலாம் அரை கப் அளவு, அதாவது 100 ml அளவு தான் அரை கப்பு, 200 ml அளவு தான் ஒரு கப்பு. ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிடணுமே வழிய இது பழைய சோறு இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்குதுன்னு நம்ம 2-3 கப்பெல்லாம் சாப்பிட முடியாது. அண்ட் அந்த உணவுலேயும் காய் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்தோன்னா ஒரு 1/4 பாகம் உங்களுக்கு ரைஸு, 1/4 பாகம் பருப்பு இல்லை முட்டை இல்லை நான்வெஜ்ஜில் சிக்கன், ஃபிஷ்ஷு, 2 பாகம் காய் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டயட்டில் இந்த மாதிரி கட்டாயம் சாப்பிடணும்.